ஸோ வெல்கம் மக்களே, நல்ல ஒரு அழகான சைட் சீங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு அண்ணன் கொண்டு வந்துருக்கிறாரு. செம்மையாக இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு கோவில்னு நினைக்கிறேன், அது பாரம்பரியம் ட்ரெடிஷன் கோவில்னு நினைக்கிறேன். மலைகள் பாருங்க, செம்மையாக இருக்கு மலைகள். அப்புறம் நம்ம அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ செம்ம ரைடிங் இன்னைக்கு. பார்க்கலாம், ஆற்றுக்கு அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம ஆற்றுக்கு அந்த பக்கம் போகலாம். கீழே வந்து கால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது. கால் ரொம்ப ஜாகிரதையாக வைக்கணும், என்ன அடிச்சுட்டு போய்டுன்னு நினைக்கிறேன். கால் மேலே அப்பா இந்த பாறை மேலே கால் வச்சு தான் நம்ம போகணும், இல்லைன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் தான். வா கல் மேலே வச்சு அப்படி போகலாம். ஆற்றுக்கு அந்த பக்கம் போக போகிறோம். வண்டிங்க நிற்குது பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள். ரிவர் சைட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்க்க, அதாவது ஆற்றுல நிறைய தண்ணி போகும்போது இங்கேருந்து போட்டிங் போகும், தெரியுதுங்களா, போட் ஹவுஸு. ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நம்ம இங்கேருந்து போகிறோம். அண்ணன் வந்து கூட்டு போகிறேன்னு சொல்லிக்கிறாரு. தம்பி அவர் அண்ணான்ற பையன் இந்த ஹோட்டல் ஓனர். பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இறங்கி வராருன்னாக்கா ரொம்ப கிரேட் அவர். இந்த பாரு நிற்கிறார் பாருங்க, கை கட்டிட்டு நிற்கிறார் பாருங்க. அவர் தான் ஒரு ஹோட்டல் ஓனராக இருந்துக்கிட்டு ஒரு பெரிய ஃபார்ம் பண்ணையெல்லாம் இருக்குங்க அவரது. பண்ணை இருக்கு, எல்லாமே இருக்கு அவரது. கூப்பிட்றாரு பாருங்க, போட்டுக்காரர் சத்தம் போட்டு கூப்பிட்றாரு, வாயா அந்த பக்கம் எங்களை போட்டு கூப்பிட்டு போ அப்படின்ட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க, சைட்டு செம்மையாக இருக்குங்க. சே, நீங்கள் போட்டுக்கு அந்த பக்கம் போகணுமான்னு கேட்டார். கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறதா தான் விடுவோமா? ஐயோ, நம்ம அதை ரசிக்கணுமே. பார்க்கலாம் அந்த பக்கம் என்ன இருக்கோ இல்லையோ. போட்டிங் போகிறது நமக்கு ஒரு சேலஞ்சிங் தானேங்க. ஸோ நம்ம போட்டிங் போவோம். இங்கே பாருங்க பாருங்க, இயற்கையை பாருங்க, செம்மையாக இருக்குங்க. யாரோ ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கிறாருங்க, அங்கே பாருங்க. அதெல்லாம் எதுவும் காமிக்கிறீன்றீங்களா? அதெல்லாம் பார்க்கணுங்க, அதான் நல்லா இருக்கும். நல்ல மூழ்கி எழுந்திருக்கிறாரு. ஸோ இந்த அம்மா கூட அங்கே தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், இவங்களும் அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க அப்படியே போயிடலாம். வழி நமக்கு தெரியாது எப்படி போகணுன்ட்டு. ஸோ இவங்க எப்படி போகிறாங்களோ அப்படி போயிடலாம். நடக்கிறாங்க அவங்களும், அதே போல் நம்ம நடந்து போயிடலாம். அதாவது அந்த பக்கம் கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு போகிறாங்க இவங்களும். நம்மளும் தம்பி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சூப்பர், நாங்கள் போகலாம். அது போட்டு வருது பாருங்க, அதை எடுத்துகிட்டு வராது பாருங்க, வருதுங்களா? ஓட்டிகிட்டு வராரு. இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இயற்கை தண்ணி வருது பாருங்க, ஆற்று தண்ணி. இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஊற்று தண்ணி வருது, இந்த பக்கத்துலேருந்து ஒன்று வருது. ஐயோ, ரெண்டு பக்கத்தினுடைய தண்ணி ஒன்று கலக்குது. ரெண்டு ஆறு கலக்கிற இடம். இப்போ மழை சீசன் இல்லாததுனால தண்ணி கம்மியாக போகுது. இந்த பக்கத்துலேருந்து சாமான் வாங்கிட்டு அந்த பக்கம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. ரைட், இப்போ இந்த போட்டிங்கில் எப்படி இருக்க பார்க்கலாம், பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Is deep? No, not so deep. Not so deep. That part. Only particular places, no? Only center. வியூ நல்லா இருக்கு பாருங்க, செமையா. அப்படியே பார்த்துட்டு வாங்க பாருங்க. வந்துருச்சு, போட் வந்துருச்சு. இங்க தண்ணி வருது பாருங்க, தெரியுதுங்களா? அந்த தண்ணி இந்த தண்ணியோட கலக்குது. போட் வருது பாருங்க, கிட்ட கொண்டு வந்துட்டாரு. தண்ணியில கால் வைக்காம வைக்கணும், பார்க்கலாம். ஷாக்ஸ் தானே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்க ஷூ போட்டுனுக்குறாங்களே, அவங்களே ஏறும்போது நம்மளால ஏற முடியாதா? நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து. ஓகே,
சென்ட்ரலில் உட்காந்துட்டோம். செம்மையா கூட்டு போறாரு பாருங்க. பின்னாடி அந்த பக்கம் திரும்பிட்டாரு. பாய் பாய் பையே. வாய் நிறைய என்ன போட்டுக்கிறாரு பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா போறது? இந்த தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, पानी वो पानी आता है ना किधर? ஓ சிக்கு நதி. இது பேர் சிக்கு நதியா. இந்த பக்கத்துல இருந்து வருது தண்ணி. இந்த தண்ணி வந்து இங்கே கலக்குது, இந்த தண்ணி இப்படி வருது. ஸோ ரெண்டு தண்ணியுமே கலந்து இப்படி போகுது. எதிர் திசையை நோக்கி நம்ம போகிறோம். நல்ல நல்ல அனுபவம் பாருங்க. இந்த இடம் பாருங்க, நல்ல இயற்கையாக சூப்பராக இருக்குது பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அப்படி திரும்பி உட்காந்துருக்கணும். ஸோ வரும்போது அப்படி திரும்பி உட்காந்துக்கலாம். நான் எப்படி திரும்பி இந்த பக்கம் தான் வரணும். கார் வண்டி இங்கே விட்டுருக்குறோம். எடுத்து போடுறாரு பாருங்க. அது பாரு, கட்டையை தூக்கி அடிக்கிறாருங்க. துப்பாரு. ஐயோ எப்பா, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்களே தெரில. நமக்கு எதுக்கு வீண் பாம்பு, பார்ப்போம், வேலையை பார்ப்போம். நேச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நல்லா அழகாக இருக்கு பாருங்க. நேச்சர் நேச்சர் தாங்க. இதோட பியூட்டியே பக்காவாக இருக்கும். இந்த அலாங் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக, அதனுடைய ஒவ்வொரு இடமும் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது. போட்டிங் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த இது அந்த வில்லேஜ், அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு தெங்கு பாலம் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் வேறு அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் போனீங்கன்னா அதில் பார்க்கலாம். தண்ணி பாருங்க, வருது பாருங்க, செம்மையாக வருது. இவங்க எல்லாமே ஹிந்தி தாங்க பேசுகிறாங்க, வேறு பாஷை பேச மாட்டேங்க. நம்ம இறங்குவாங்க, நம்ம இறங்க மாட்டோம். நம்மளும் இறங்குறாங்க, இறங்கணும். வரவங்களே கத்துறாங்க. நம்ம நல்லா அழகாக போயிட்டோம். வர்றதுக்கு அழுகுறாங்க பாருங்க. நிற்கிறாரு பாரு, ஜாம்போ நிற்கிறாரு, செம்மையா நிற்கிறாரு. தெரிஞ்சவங்க போல இருக்கலாம். ஒரு இதுல ஒருத்தர் உட்காடுறாங்க. ஓகே ஓகே சார், நம்ம இந்த பக்கம் போகலாம். தம்பி கூப்பிட்டு போறாரு, இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க கிளம்புறாங்க பாருங்க. இதுதாங்க உங்களுக்கு வழி, வேற வழி கிடையாது. இந்த ஆற்றுல போகிறது மட்டும்தான் உங்களுக்கு வழி. இந்த ஒரு வழி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கான். நம்ம செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க பாருங்க. இன்னைக்கு இருந்து அந்த பக்கம் 1 2 3 4 5 அதுக்கு மேலே போக முடியாது. சார் நம்மளும் இந்த பக்கத்துல இருந்து அவங்கள ஃபோட்டோ எடுப்போம். நல்லா இருக்குல்ல? தண்ணி நிறைய வரும்போது இது வந்து இந்த போட் ஹவுஸாக வச்சுக்குவாங்க நினைக்கிறேன். இங்கிருந்தா போட்டு கட்டிட்டு எடுத்துன்னு போவாங்க. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அங்கே போகுது. பேம்பு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கா. இதுதாங்க அடுப்பில் பற்ற வைக்கிறாங்க. இந்த விறகு தான். இங்கெல்லாம் கேஸ் கிடையாது.
மோஸ்ட்லி கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. என்னமோ பண்ணுறாங்க, அங்கே பார்க்கலாம். டூரிஸ்ட் வந்துருக்குறாங்க போல இருக்கு, வந்து உட்காந்துனே இருக்கிறாங்க. ஆஹா, நம்ம அங்கே பார்த்தோமே அவங்க நினைக்கிறேன். அந்த ஒரு பெண்கள் எல்லாம் போட்டு உமன்ஸ் டே ஆடிட்டு இருந்தாங்களே, அவங்க மாதிரி தான் இருக்கு. Is your son? Yeah. Yeah. Okay. You are also local village. Both are here. Yes. So it's very beautiful place. You are enjoying. हिंदी बोलो, no problem. नहीं आप जो ये करेगा ये कर लो. इंग्लिश बहुत, इंग्लिश हिंदी दोनों बात करो. है वो अच्छा जगह है ना, गुड प्लेस नो. பயங்கர பேசுறதுக்கு. प्लेस का बारे अभी आपको नहीं बता सकते. जगह देखने अच्छा है बोलेगा. जगह देखने आप अभी बहुत जल्दी आए. ओके. मैं साउथ इंडिया चेन्नई में आया था. कुछ समय बाद आता था. अब इधर का असली रियलिटी दिखाई. ओके. बाय. So Parvar, Nice to meet you. yes, yeah, brother. It's very nice to meet you all. नहीं एक दूना नहीं. गाड़ी डुलाने के लिए குட்டி பசங்க 2 பேரும் கொடையில உட்காந்துட்டாங்க பாருங்க. சாப்பிடுறாங்க, என்ன அடிக்கிறாங்க. कैसे लगा? You know about Mopin means? Open this is sir ये how can I Mopin sir ऐसे मालियाली तो सर ये हिंदी में हमको ट्रांसलेट हम हिंदी में कर देगा. मोपिन ये है सर हम लोग का जो आपका हार्वेस्टिंग ये सब ये होता है. ये मुंगे होगा क्यों बोला सर हिंदी प्लस आदि हुई तो हिंदी बात करते हैं ना, CCI है ना, तमिल ट्रांसलेशन आता है. तो हिंदी सर हम लोग का में जो ये हम तमिल वो करता है, जो अनाज उगता है सर उसी के लिए अच्छा होने के लिए सर वो करते हैं. तो उसी के लिए ये हम लोग ये देता है. ये मैथुन सर एक डोनेट करता है हम लोग का ये सही होने के लिए, अच्छा से उगने के लिए, ग्रोथ होने के लिए सर उसी के लिए सर ये करते हैं. सर अलग अच्छा जगह है ना. सर आलू तो अच्छा है और यहाँ का आदि भी बहुत अच्छी है, अच्छा है. आप शांति से बैठ सकते हैं, शांति से कोई भी आपको सर या आलू में कुछ भी वो नहीं करेगा. ஓகே, தேங்க்யூ. அவர் சொன்னார் என்னன்னாக்கா, அந்த ஆலோங்கன்ற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான இடம். நதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய நதிகள் நிறைந்த ஒரு இடம். குறிப்பாக அவங்க ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னால அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திருவிழாலாம் இவங்க கொண்டாடுறதா அவர் சொல்லி இருக்கிறாரு. ஸோ உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு இடம் தான் இது. இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு, கரண்ட் இங்கே இருக்கு. ஃப்ரிட்ஜ் Okay. So they are here. Which means they are selling something here. तनिया फ्रिज மட்டும் வச்சிருக்காங்க. இல்ல சார் आता बाद में ये अभी सीजन आ रहा है ना. ओके वो सीजन में अभी तक सर ये कोई ये नहीं है ना. ஓகே ஒரு சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு, ஏன்னா ஆத்துக்கு அந்த பக்கத்துல இந்த பக்கம் வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து என்ஜாய் பண்றதுக்காக ஏதாவது தண்ணி இருக்கணும், குறிப்பா தண்ணீர் அது மாதிரி ஏதாவது குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. பாருங்க போட்டிங் வந்து பாருங்க, கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வராரு பாருங்க. பாய் விட்டுட்டு மறுபடியும் வருது பாருங்க. நைஸ் டு மீட் யூ. ஓகே பாய். Hi. Kami kita baik kita. Hi, bye. இவர் பாருங்க டான்ஸ் ஆடிக்கிட்டாருங்க. Hi. Sizzle. Bye bye. Good. Hey. No. Not good. अच्छा नहीं आएगा. So bad है ना. கிளம்பிட்டாரு. அவரோட தான் நம்ம வந்தோம். கிளம்புறது தான் நாங்கள் இருக்குது. மலைகள், பள்ளங்கள், பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு இடம்.
இந்த ஆற்றுக்கழி இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த பக்கம் அடுத்து கிளம்பலாம். அவரும் கிளம்பிட்டாரு. அதான் மெயினாக போதையில் இருக்கிறாங்க. அவர் கறி சாப்பிட்டு இருக்கிறாங்க. What is this? They used to the fish? Yeah, Machli. Put over here in bamboo. They will cook here. Bamboo. Bamboo. Okay, they used to cook here and eat. மச்சலி ஃபிஷ், அதாவது மீன் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்க. மீன் இங்கே சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க போல இருக்கு. வெரி குட், பரவாயில்லைங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஓ பேம்பு அந்தரமே. அந்த அந்த மூங்கில் கட்டைக்கு உள்ள வச்சு பாருங்க. அந்த மூங்கில் கட்டைக்கு உள்ள வச்சு நெருப்பு இங்கே போட்டு நெருப்பு வச்சு சாப்பிட்றாங்க போல இருக்கு. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சேதாரம் இல்லாமல் அந்த மீன் சாப்பிடுவாங்க. பரவாயில்ல. போட்டு வந்துடுச்சு. போட்டு கொண்டு வந்துட்டாருங்க. ஸோ நம்ம போட்டு கிளம்பலாம். சொல்லுங்க. பாருங்க. இதுதான் அந்த மீன். மச்சி. अच्छा है। खा के देखो। नहीं इधर का यहाँ से थोड़ा सा टेस्ट करके देखिए। आपकी मीना हाँ, उसको खाओ खा कर देखिए। खाओ उसको पूरा खाओ, बहुत टेस्टी है। ये जो पूरा हड्डी वाला है। ஓகே, நம்ம சுட்டு சாப்பிட்ற மீன் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஓகே குட், போலாமா? போட்டு வந்து குழம்பு பேசி வராங்க பாருங்க. அவங்களா செம்மையா இருக்குங்க. மீன் நல்லா இருக்கு. அந்த மூங்கிலுக்கு உள்ள வச்சிடுறாங்க, சுடுறாங்க, அப்படியே சுட்டு சாப்பிட்றாங்க. நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு குட். இந்த பக்கம் திரும்பி உட்கார சொன்னாரு. பார்ப்போம். போட்டு போய்கிட்டு இருக்கு, பார்ப்போம். பின்னாடி போனோம். இப்போ முன்னாடி வருது. செம்மையா இருக்கு பாருங்க. சுத்திட்டு வர சொல்லி இருக்கிறாரு. பரவாயில்ல, ஒரு சொன்ன உடனே அவங்க கேட்கறாங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாருங்க. போட்டு பயணம். தம்பி நம்மளை இலவசமாக கூட்டு போறாரு பாருங்க. அதுதான் நான் உண்மையிலேயே நம்ம தெய்வத்தை நம்ம பாராட்டணுங்க. ஆமாம், நம்ம நினைக்காமலே நமக்கு என்னென்ன தேவையோ பக்காவை செஞ்சு கொடுக்குறாருங்க. அப்படி போகிறது, இப்படி சுற்றிக்கிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் தூரமாக சுற்றிக்கிட்டு வந்து நமக்காக அவர் வராருங்க. ஏன்னா நான் ஒரு ஆள் வெளியிலேருந்து வந்திருக்கிறேன், என்ன ஒருத்தனுக்காக சுற்றி கொண்டு வராரு அவர். பரவாயில்ல, நல்லா பாராட்ட வேண்டிய ஒன்று தான். அங்கே பாருங்க, பின்னாடி மலை தெரியுதா? இந்த பக்கம் பாருங்க, மலை தெரியுதுங்களா? பாருங்க, செம்மையா இருக்குங்க இடம். அவ்வளோ ரசிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. வந்துட்டோம், கரையை வந்துட்டோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கரைக்கு வந்துட்டோம் பாருங்க. மேலே ஏஞ்சினா வேந்துருவோம். ஸோ அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம செய்யணும். பாருங்க, வந்து நின்றுச்சு. வீட்டுக்கு ஒருத்தர் 100 ரூபாய் கேட்டாரு, கொடுத்துட்டோம். சூப்பர், பாய் பஸ். அச்சா குட்.
Good. South alok na channel. Bye. Nice to meet you. Okay, bye. இடம் பார்த்தது திரும்பி போகிறோம் இப்போ. இவங்கெல்லாம் கொடுத்து வச்சாங்க இந்த இடத்துல. ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வரும்போது ரொம்ப கஷ்டம் கோய். ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க எப்படி சுமந்துட்டு போகிறது. இப்போவே முடியல பாவம் அவங்களால. அந்த அம்மா ஒரு குழந்தை, இவர் ஒரு குழந்தை, ரொம்ப கஷ்டங்க. ஆனால் குழந்தைங்க ஜாஸ்தி பெற்றுக்கிறாங்க. என்ன இந்த கேப்பங்கிழங்கு இது மாதிரி ஏதாவது கிழங்கு கொடுத்துட்றாங்க. எல்லாம் பான் பராக்கு போட்டுக்கிறாங்க. மெயின் உணவு பான்கிறாங்க இவனுக்கு. அது இல்லைன்னா செத்துருவாங்க போல இருக்கு. அப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இவங்க. ஓகே, இந்த ஆற்று பயணம், போட்டில் போகிற ஆற்று பயணம் இதோடு நிறைவடைந்தது. ஸோ இது ஒரு அழகான வீடியோ நமக்கு கிடைச்சது. என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை இல்லை, பல முறை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடந்து போகிறதுக்கு பாருங்கள், கல் எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது ஒரு கல், இது ஒரு கல். அப்படியே பாருங்கள், அப்படியே கல் மேலே கல்லாக வச்சு அடுக்கி வச்சுருக்குறாங்க. வழுக்கி விழாமல் அழகாக போகிறதுக்கு பக்காவாக வச்சுருக்குறாங்க. நம்ம அப்படி இருந்தும் கொஞ்சம் ஈரம் பட்டுடுச்சு ஷூவில். ஸோ தம்பிக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். அவர் கார்லேயே கூப்பிட்டு வந்து ஒன்றும் இல்லை, டீசலை மட்டும் போட சொன்னார். ஒரு 1000 ரூபாய் டீசல் போட்டேன். அது பெரிய பணமே கிடையாதுங்க. இவ்வளோ நல்ல சீனெல்லாம் கிடச்சிதுங்க நமக்கு. நல்ல சீனரி பக்காவாக இருந்ததுங்க. செம்மையாக நம்ம என்ஜாய் பண்ணோம். நான் என்ன நினச்சேன்னா கார் சர்வீஸ் சென்டரில் கொண்டு கார் விட்டார். ஸோ ஒரு வேளை கார் தான் சர்வீஸ் பண்ண போகிறோம் இன்னும் நினச்சேன். ஆனால் தான் தெரியுது பயங்கரமாக இந்த ரிவரை கூப்பிட்டு வந்து ரிவரில் சவாரி பண்ண வச்சு கொண்டு போகிறதுங்க. ஹேண்ட்ஸ்அப், குட். ரொம்ப ஒரு சூப்பர், பாராட்ட வேண்டிய விஷயம். யாரு பாய் பாய் சொல்லிடலாம். பாய் பாய். யாரு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு அந்த மீன் வயல் அங்கே ஆற்றுல போகணுன்றதுக்காக இங்கே ஒன்றா விட்டுருக்காங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இது நல்லா பக்காவாக பண்ணிட்டாங்க. அதுதான் நல்லா இருக்குது பாருங்கள். செம்மையாக பண்ணிட்டாங்க வாட்டர் சர்வீஸ். நம்மடிக்கிறார் பாரு. பக்காவாக கார் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. மேலே பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? நம்ம கார் நல்லா பக்காவாக சர்வீஸ் பண்ணிட்டாங்க இப்போ.